Revelation chapter 10 verse 1 to 11. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனம் வரை. வசனம் 1. பின்பு பலமுள்ள வேறு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. And I saw another mighty angel come down from heaven and flatter with a cloud, and the rainbow was upon his head, and his face was as it were the sun, and his feet as the pillars of the fire. வசனம் 2. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பக்கத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பக்கத்தை பூமியின் மேலும் வைத்து, and he had in his hands a little book open, and he set his right foot upon the sea, and his left foot and the earth. வசனம் 3. சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிமுழக்கங்களும் சத்தமிட்டு முழங்கின. And cried with a loud voice as when a lion roars, and when he had carried 7 thunder under their voice. வசனம் 4. அவ்வளவு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். And when the 7 thunder had under their voice, I was about to the right, and I heard a voice from heaven saying unto me, seal upon these things and which is the 7 thunder under, and write them not. வசனம் 5. சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்க நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, and the angel which I saw stand upon the sea and upon the earth and lifted up his hands to heaven. வசனம் 6. இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களாகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ இரகசியம் நிறைவேறும் என்று. And sever be him and that and liveth forever and ever, who the creator heaven and the things and that and therein are, and this earth and the things and that and therein are, and the sea and the things and which are therein, that there is soul and be time no longer. வசனம் 7. வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னேன். But in this day after the voice of the 7th angel, when he shall and began to sound, the mystery of God should be the finished, as he had declared to his servants the prophets. வசனம் 8. நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் இருக்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தையும் நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல. And the voice which I had heard and from the 7 speak unto me again, and said, Go and take the little book which is open in the hand of the angel which standeth upon the sea and upon the earth. வசனம் 9. நான் தூதனிடத்திலே போய் இந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும்,
என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, அது உன் வயிறுக்கும் கசப்பாய் இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு அது தேனை போல் மதுரமாய் இருக்கும் என்றான். And I went unto this angel and said unto him, Give me and the little book. And he said unto me, Take it, and heat it up, and it shall make thy belly better, but it shall be in thy mouth sweet as the honey. வசனம் 10. நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய் இது தேனை போலவும் மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்தவுடன் என் வயிறு கசப்பாயிற்று. And I took this little book and out of the angel as the hands, and hidden it up, and it was in my mouth, and sweet as the honey. And as soon as I had eaten it, my belly was better. வசனம் 11. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரர்களையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். And he said unto me, and thou must prophesy again before many people and the nations and the tongues and the kings.